ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம குழந்தை இயேசு கோயில் ரெனோவேட் பண்ண கோயிலுக்காக வந்திருக்கோங்க. எப்படி இருக்குது பார்க்கலாம். உள்ளாங்க இதாங்க என்ட்ரன்ஸ் உள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம இங்கே வந்துட்டு புதுசாக நம்ம கேண்டில்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்கு ஒரு ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு என்ன வேணுமோ இங்கே வாங்கிக்கலாம். அதே போல் பாருங்கள், வெளியே 2 குழந்தை இயேசு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இது முன்னாடி உள்ளே இருந்தது, இப்போது வெளியே வச்சுருக்காங்க. ஒரே மாதிரி ரெட் கலர் ஃப்ராக் பிங்க் இல்லை ரெட் கலர் ஃப்ராக் போட்டிருக்காங்க. ஹுண்டி கூட இருக்கும். ஆஃபரிங்ஸ் எல்லாம் அங்கே வைக்கலாம். பார்க்குறதுக்கு சர்ச் இப்படி இருக்கும். வியூ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நல்லா ஸ்பேஷியஸாக பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய பேர் உட்காரலாம். இந்த உண்டியில் வந்து இங்கே வந்துட்டு காயின்ஸை போடலாம். நீங்கள் வேண்டிக்கிட்டு கோல்டு எந்த வேணாலும் போடலாம். சில பேர் ட்ரெஸ்ஸஸ் கூட சாரீ ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. நான் இன்றைக்கி மாலை போட்டு சாமிக்கு வேண்டிக்கிட்டு இருக்கேன். வாங்க உள்ளே போகலாம். பிறகு நிறைய பேர் ப்ரேயர் பண்ணிட்டுருக்காங்க. இதுதான் புதுசாக இது இருக்க குழந்தை இயேசு கோவிலுங்க. கோவிலில் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே போல் இங்கே அந்தோனியா சாமி வச்சுருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் வேண்டிக்கிட்டு இங்கே கேண்டிலாக பொருத்துவாங்க பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக உள்ள பெரிய இன்னொரு கோவில் இருக்கு இல்லையா, அங்கே சர்ச்சில் இன்னொரு இது இருக்குது, அங்கே போயிட்டுருக்கோம். மாதத்தில் இங்கே தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது ஃபஸ்ட் இந்த கோவில் இப்படி தான் இருந்துச்சுங்க. இங்கேயும் அதே போல் இங்கே திருமணம்லாம் செய்வாங்க. ஆக்சுவலி இதுதான் இன்ஃபென்ட் மெயின் கோவிலுங்க, சர்ச்சு. இது கோவிட் சமயத்தில் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண இது ஸ்டிக்கர்ஸ்லாம் விட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். பார்க்கவே என்னமா அழகாக இருக்குது. பெங்களூர் வந்தால் கண்டிப்பாக நீங்களும் இந்த கோவிலுக்கு போய் பாருங்கள். குழந்தை சாருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இங்கே நீங்கள் வேண்டிட்டு வியாழக்கிழமையில் வந்து பூஜை செய்தால் ரொம்ப நல்லது. ஒரு 3 வாரம் 5 வாரம் இல்லை 7 11 என்ற முறையில் வந்து நீங்கள் பூஜை பண்ணிட்டு போனால் ரொம்ப நல்லது. உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த தட்சிணை கொடுக்கலாம். இல்லைனாக்கா நீங்கள் பன் வாங்கி தரலாம். இல்லை வீட்டிலேருந்தே சாதம் செய்திருந்தோ எல்லாேருக்கும் நம்ம பிரசாதமாக கொடுத்தா நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க. நிறைய ஏழைங்கள்லாம் சாப்பிடுவாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவிலுங்க. நான் மேக்ஸிமம் இந்த கோவிலுக்கு வருவேன். இட் கிவ்ஸ் மீ பீஸ். கொஞ்ச நேரம் உட்காந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு போகலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃபுல் சுற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் சீலிங்கெல்லாம் காமிச்சிட்ருக்கேன். ரொம்ப பார்க்கறதுக்கு வியூ எப்படி இருக்கும் வெளியின்னு பார்த்தோம்னா சர்ச்சு நம்மளுக்கு ரொம்பவே ரொம்ப அழகாக வடிவம் வச்சுருக்காங்க. அதே போல் இங்கே நிறைய பேர் அவங்க கேண்டில்ஸ் எல்லாம் பொறுத்துவாங்க பாருங்கள். அதே போல் வந்துட்டு நிறைய பேர் வேண்டிட்டு உப்பு மிளகு வைக்குவாங்க. திருமணத்துக்காக வேண்டிக்குவாங்க, வேலைக்காக வேண்டிக்குவாங்க, குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டிப்பாங்க. பாருங்கள், சீலிங்கெல்லாம் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரூஃபிங் எல்லாம் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் கூட இப்போது அட்டாச் பண்ணியிருக்காங்க. நிறைய பக்தர்கள்லாம் வராங்க இல்லைங்களா. சஃபகேட்டாக கூட இருந்துட்டு நிறைய ஃபேனு எல்லாம் வச்சுருக்காங்க. அதே போல் மாஸ்டர் ஏசிஸ் கூட ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இது நம்ம சர்ச் உள்ளே போனால் நம்மளுக்கு இப்படி இப்போ அந்தோனியா சாமிங்கெல்லாம் இருப்பாங்க. நான் சுற்றி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேங்க சர்ச்சு. இந்த சர்ச் வந்துட்டு பெங்களூரில் விவேக் நகரில் உள்ள சர்ச்சுங்க, இன்ஃபென்ட் சர்ச். அதாவது ரெனோவேட்டடான சர்ச். இது எல்லாமே புதுசாக வாங்கிக்கிறாங்க. இப்போது பாருங்கள், எல்லாமே உட்காரது டேபிள்ஸ் எல்லாமே புதுசாக வாங்கியிருக்காங்க. இது வந்துட்டு மாஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்காக மைக்கெல்லாம் வச்சுருக்காங்க. அதே போல் இங்கே 2 பசங்க வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க சர்ச்சில். பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. அதே போல் மேரி மாதாவும் ஜோசப் அப்பாவோட இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் போய் எடுக்கிறேன் பாருங்கள். பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. பாருங்கள், குழந்தை இயேசு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கோவிலை சுற்றி காமிச்சிட்ருக்காங்க.
பியூட்டிஃபுல்லாக இருக்கும். யாருக்கெல்லாம் முடியுமோ கண்டிப்பாக நீங்களும் வந்து கோயிலுக்கு வரணும். குழந்தை இயேசு அருள் எல்லாருக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கணும் வேண்டிக்கிறேன். அதே போல் வியாழக்கிழமை நிறைய பக்தர்கள் வந்துட்டு வீட்டிலேருந்தே பிரசாதம் செய்துட்டு வந்து நிறைய பேருக்கு மாஸ் முடிஞ்சுன்னு கொடுப்பாங்க. நிறைய பேர் பழம் எடுத்துகிட்டு வருவாங்க, லெமன் ரைஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, புளியோதரை எடுத்துகிட்டு வருவாங்க, சில பேர் பன் எடுத்துகிட்டு வருவாங்க, ப்ரெட் எடுத்துகிட்டு வருவாங்க, சில பேர் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அவங்களால என்ன முடியுமோ எல்லாம் பேக் பண்ணி வந்துட்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவாங்க. பாருங்கள், இங்கே யாரெல்லாம் டொனேஷன் கொடுத்து அவங்க பேர்லாம் கூட போட்டிருக்காங்க. இது வந்துட்டு நம்ம வெளியேன்னு பார்த்தோம்னா சர்ச்சு இப்படி இருக்குங்க பார்க்குறதுக்கு. வெளியேந்து எடுத்துகிட்டு நான் கேப்சர் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக, சுற்றி காமிச்சுட்டுருக்கீங்க. இதெல்லாம் வெளிப்புறம் தான் இந்த மாதிரி ஸ்டாச்சுலாம் வச்சுருக்காங்க. அடுத்ததாக நம்ம வந்துட்டு ப்ரேயர் ஹாலுக்கு போகிறோங்க. நம்ம வந்துட்டு அங்கே உட்காந்து ப்ரேயர் பண்ணலாம். நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கிறோம் ப்ரேயர் பண்ணாக்கா. அங்கே தான் போயிட்டுருக்கோம் நம்ம. அடுத்ததாக இங்கே லூத் மாதா இது கூட வச்சுருக்காங்க, ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இந்த ப்ரேயர் ரொம்ப நிசப்தமாக இருக்கும். நம்ம எவ்வளோ நேரம் வேணால் ப்ரேயர் பண்ணலாம். இது வெளியே வச்சுருக்க சாமிங்க இப்போ பார்த்துட்டு இருக்குது. நம்ம குழந்தை இயேசு, அந்தோனியார் எல்லாம் இருக்காங்க, மேரி மாதா எல்லாம் இருக்காங்க. அப்புறம் இதுதான் ப்ரேயர் இருந்தால் நம்ம உள்ளே உட்காந்து ப்ரேயர் பண்ணலாம். ரொம்ப காமாக இருக்கும். சென்ட்ரலைஸ்ட் ஏசி, எப்போவுமே நல்லா குளுகுளுன்னு இருக்கும். இங்கே அங்கே உட்காந்து ப்ரேயர் பண்ண டைம் போகிறது நம்மளுக்கு தெரியாதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ப்ரேயர் முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னா பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும். நான் நல்ல மத்தியானத்தில் வந்தால் நல்ல வெயிலாக இருக்குது. கொஞ்சம் வெயில் தாழ வந்தால் இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வெயில். இப்போ நான் மத்தியானம் வந்ததுனால எப்படி இருக்குது. எதிர்க்கு ஒரு கோவில், இது சர்ச்சின் எதிர்க்கு ஒரு கடை இருந்தது. அந்த கடையில் போய்ட்டு நான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தேன். பாருங்கள், சர்ச் வெளியே இது வந்துட்டு என்ட்ரன்ஸுங்க, பெரிய என்ட்ரன்ஸு. 2 என்ட்ரன்ஸ் உண்டாங்க. எங்களுக்கு வேண்டுமான மாலை எல்லாமே கிடைக்கும். வெளியே மாலை, கேண்டெல்லாம் வாங்கிக்கலாம். இது வந்துட்டு கடையோட எடுத்துருந்துங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்ட்டு அவங்கள பெர்மிஷன் கேட்டுட்டு வீடியோ எடுத்தேன். நீங்களும் கண்டிப்பாக